லக்ஷ்மிமா, புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? புதுசாதான் பாக்குற துர்கா. நான் பார்த்த துர்காவை இப்படின்னு புதுசாதான் பாக்குறேன். ஏன் லக்ஷ்மிமா, என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நீயே வித்தியாசமா தான் தெரியுற. என்ன சொல்றீங்க லக்ஷ்மிமா? இல்ல, ஊர்ல விளையாட்டுத்தனமா ஜாலியா சுத்திட்டு இருந்த துர்காவா இவ்ளோ மெச்சூரிட்டியா பேசுறதுன்னு ஆச்சரியமா பாக்குறேன் துர்கா. என்னம்மா, ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்களே இப்படி பேசலாமா? கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் பொண்ணுங்களுக்கு விளையாட்டு, சுதந்திரம், சந்தோஷம் எல்லாம். கல்யாணம் ஆயிட்டா மொத்தத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நாம வாழ ஆரம்பிச்சிடணும். அப்ப நீ சந்தோஷமா இல்ல, அப்படிதானே? யார் சொன்னா நான் சந்தோஷமா இல்லைன்னு? சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். இங்க இருக்கிற எல்லாரையும் நான் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் சந்தோஷம் தானே. என்ன போய் சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு கேக்குறீங்களேமா? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு உங்க அம்மா வயசு, அதனால பிள்ளைங்க மனசு அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ சந்தோஷமா இருக்கன்னு உன் வாய் சொன்னாலும் உன் முகம் வேற சொல்லுது. ஐயோ அம்மா, உங்களுக்கு நான் இந்த வீட்ல இப்படி இந்த கோலத்துல இருக்கனாலதான் சந்தோஷமா இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு. எனக்கு கட்டிக்க நிறைய பட்டு புடவைங்க, போட்டுக்கு நிறைய நகைங்கெல்லாம் இவங்க கொடுத்திருக்காங்க. என்னை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே, நமக்கு சிம்பிளா இருந்தாதான் பிடிக்கும். அதான் இப்படி. நீ ஏதோ சொல்ற, நானும் அதை கேட்டுக்கிறேன். ஆமா, நான் வந்து இவ்ளோ நேரம் ஆகியும் ஒரு வார்த்தை கூட கௌரி எப்படி இருக்கான்னு கேட்கவே இல்லையே. ஒருவேளை சந்தோஷத்துல மறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கௌரி கிட்ட சொல்லிடுறேன். உன்னை யோசிக்க முடியாத அளவுக்கு துர்கா சந்தோஷமா இருக்கான்னு. சரி துர்கா, நான் வரேன். கௌரி, என்ன மன்னிச்சிரு கௌரி. அண்ணே, அந்த துர்கா நாம நினைச்சதுக்கு நேர்மாறா இருக்கா. நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்றா. அந்த லட்சுமி அம்மா அவ்வளவு தூரம் கேக்குறாங்க. கடைசி வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நாம நினைச்சத பண்ணவே முடியாதுன்னு. அம்மா, நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு எதுக்கு இந்த சோதனை? எல்லாமே நீதானு வாழ்ந்த எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை எனக்கு கொடுன்னு தானே கேட்டேன். ஆனா என் மனசுக்கு பிடிச்சவர் கூட இப்படி சேர்த்தும் வச்சு அவருக்கு என்ன பிடிக்காம பண்ணிட்டே. இப்போ உனக்கு சந்தோஷமா? நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த குட்டிச்சாத்தானை இங்க வர வைக்கலான்னு பார்த்தா முடியாம போச்சு. அண்ணே, மனசு விட்டுறாதீங்க அண்ணே. கண்டிப்பா அந்த குட்டி பிசாச
காலன் ஐயா சொன்ன டயத்துல நாம பலி கொடுத்தே ஆகணும். எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே செய்யற நீ எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கொடுமைய அனுபவிக்க வச்சுட்டு ஏமா? சின்னைய என்ன பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு எழுதி கொடுத்த லெட்டரை என்ன படிக்க விடாம பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தினது எதுக்குமா? எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க தானே. அண்ணே, சுத்தி வளைச்ச விஷயத்த முடிக்கலான்னு நாம யோசிச்சதெல்லாம் போதுன்னு. நமக்கு நேரம் இல்ல, ஆனது ஆகட்டும்னு யோசிச்சா மட்டும்தான் அந்த குட்டிச்சாத்தானே காலனையா முன்னாடி நாம நிறுத்த முடியும்னு. அதுக்கு நீங்க பழைய ஆவுடையப்பனா மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் நாம நினைச்ச காரியத்தை கச்சிதமா முடிக்க முடியும்னு. அம்மா சனி அம்மா, நீ ஒரு விஷயம் பண்ணா காரணம் இல்லாம பண்ண மாட்டேன்னு இப்பவும் நான் நம்புறேன். அதனால எந்த கஷ்டமா இருந்தாலும் அது எனக்கு மட்டும் கொடுமா. எக்காரணத்தை கொண்டும் கௌரிக்கு என் கஷ்டம் துளி கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுட்டா அந்த கஷ்டத்தை தாங்க எனக்கு சக்தி இல்லம்மா. அம்மா, எதையாவது எனக்காக பண்ணுமா? நீ சொல்றது கரெக்ட் தான் ஜனா. இந்த ஆவுடையப்பன் பழைய மாதிரி மாறினாதான் எல்லாமே சுமூகமா முடியும். ஆமாண்ணே. துர்கா, நீயும் அந்த குட்டி சாத்தானோ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டீங்க. மயிலே மயிலே இறகு போடுன்னு சொன்னா போடாதுடா ஜனா. அந்த மயிலோட கழுத்தை புடிச்சு அதோட இறக புடுங்கி எறியணும்டா. அப்பதான்டா நாம நினைச்சது நடக்கும். பாத்துறண்டா இந்த ஆவுடையப்பனா துர்காவான்னு. ஓகேவா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, ஓகே. வாங்க சின்ன மருமகளே. ஐயா. என்ன துர்கா, காலையிலேயே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி எங்க கிளம்பிட்ட? இல்லங்கய்யா, ஊர்ல இருந்த வரைக்கும் நான் கோயிலுக்கு போகாத நாளே இல்ல. ஆனா இங்க வந்ததுல இருந்து கோயில் பக்கமே போகலங்கய்யா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். இதுக்கு எதுக்குமா இவ்வளவு தயக்கம்? கோயிலுக்கு தானே, தாராளமா போயிட்டு வா. நான் டிரைவர் கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வா. ஐயா வேண்டாங்கய்யா, கோவில் பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் நடந்தே போய்க்கிறேங்கய்யா. அதுதான் உன் சந்தோஷம்னா உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க மாட்டேன். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கய்யா. அண்ணே, காலையிலேயே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி எங்கன போயிட்டு இருக்கா? அவ சாமி கிட்ட போறான். உங்களுக்கு காஃபி கொடுத்தாளா? இல்லடா. காலையில காஃபி கொடுக்கணுங்கிறதைய மறந்துட்டு
சாமி பார்க்க போறேன்னு போய்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டேய் ஜனா, எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்கணும். நான் சாமி கிட்ட போறான்னு தான் சொன்னேனே தவிர சாமிய பார்க்க போறான்னு சொல்லலையே. புரியலண்ணே. நீ எப்ப பழைய ஆவுடையப்பனா யோசிக்கணும்னு சொன்னியோ அப்பவே இந்த ஆவுடையப்பன் பழைய ஆவுடையப்பனா மாற ஆரம்பிச்சிட்டேன். அண்ணே, சுத்தமா எனக்கு புரியலண்ணே. நீங்க சொன்னதுக்கும் இந்த பட்டிக்காட்டு சிறுக்கி கோயிலுக்கு போறதுக்கும் என்னென்ன சம்மதம் இருக்கு? இருக்குடா. நான் போட்ட கணக்க முறையா மாத்த நினைச்சவன் நீ சொன்ன இந்த பட்டிக்காட்டு சிறுக்கியோட அக்கா புருஷன் சரவணன். அவனை நாம சாமி கிட்ட அனுப்பல. அதே மாதிரிதான் இப்ப ரெண்டாவதா இந்த சிறுக்கி என் கணக்க மாத்த பாக்குறான். அதனாலதான் சொன்னேன் அவ சாமி கிட்ட போறான்னு. அண்ணே, நீங்க சொன்னதுல பாதிதான் எனக்கு புரிஞ்சுது. டேய் ஜனா, சரவணனை சாமி கிட்ட அனுப்புன மாதிரி துர்காவையும் சாமி கிட்ட அனுப்ப முடிவு பண்ணிட்டேன். எதுக்குன்னு திடீர்னு இந்த பிளான்? நாமளும் அந்த குட்டிச்சாத்தான வர வைக்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அந்த குட்டி பிசாசு இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம ஆயிப்போச்சு. அதான் இவளையே இல்லாம ஆக்கிட்டா இந்த சிறுக்கிய பார்க்க அந்த குட்டிச்சாத்தான் இங்க வந்துதானே ஆகணும். இதத்தானே நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. எல்லாம் விதின விதி. இவங்க குடும்பமே நம்ம குடும்ப கையால சாகணும்னு விதி. எல்லாருமே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க. ஆனா நான் பெரிய மீனை போட்டு அந்த சின்ன மீனை பிடிக்க போறேன். ஐயா, நீங்க சொன்ன பொண்ணை பார்த்துட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல அவ கதையை முடிச்சிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். டேய், அடிக்கிற அடியில சின்ன பின்னமா போகணும் பாத்துக்க. சொல்லிட்டீங்கல்ல, அடிச்சு தூக்குற தூக்குல போஸ்ட் மார்ட்டத்துக்கே பிரயோஜனம் இல்லாம பண்ணிடுறேன். துர்கா, உன் அக்கா புருஷன் போன இடத்துக்கே நீயும் சந்தோஷமா போ. பின்னாலேயே அந்த குட்டிச்சாத்தானையும் அனுப்பி வைக்கிறேன். ஏங்க, பார்த்து எழுதுறீங்க. பார்த்து பார்த்து வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்னங்க ரத்தம் வருது? எதுக்குங்க இப்ப சேலையை கிழிக்கிறீங்க? கையில ரத்தம் வருது. கட்டுப்பட துணி இல்ல. அவசரத்துக்கு என்ன பண்றது? சேலையை தான் கிழிக்கணும்.
பரவாயில்ல விடுங்க. நல்ல நேரத்துல நீங்க என்ன தடுக்கலனா சங்கு தான் எனக்கு. அதையே சொல்லாதீங்க. கண்ணுக்கு எதிராக இப்படி நடக்கிறத பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்கிறது? உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்தை ஏன் மூலமா தடுக்கிறதுக்கு அந்த அம்மன் நினைச்சிருக்கா? நினைச்சத நடத்திட்டா. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு இந்த சாமி விதி மேலலாம் நம்பிக்கையே இல்ல. அப்படின்னு உங்க மனசு சொல்லலாம். ஆனா விதியை மீறி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. விதிய மதியால வெல்லலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி விதியை மதியால வெல்லலாம். ஆனா அதை கூட வெல்றதுக்கு விதி இருந்தாதான் வெல்ல முடியும். அங்கேயும் விதிப்படிதான் நடக்கும். பார்க்க சாதாரண பொண்ணு மாதிரி இருக்கீங்க, ஆனா பயங்கரமா பேசுறீங்க. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, அந்த அம்மனுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஆமா, நீங்க எங்க போகணும்? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஐயோ பரவாயில்லைங்க, நான் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் போறேன். நான் நடந்தே போய்க்கிறேன். நீங்களே சொல்லிட்டீங்க பக்கத்துல தான் கோயில்னு. வாங்க, நான் டிராப் பண்றேன். அட வாங்க. டேய் அங்க பாரு. டேய் மொத போனியா இவதாண்டா. அண்ணே, சொல்லுமா. இந்த விலாசத்துக்கு போனோம். வண்டி வருமாண்ணே? வண்டி மட்டும் வராது, நானும் கூட வருவேன். அண்ணே, என்னண்ணே இருக்கிறதுலே ரொம்ப பழைய ஜோக்கா சொல்றீங்க, அது கூட மொக்கையான ஒரு ஜோக்கா சொல்றீங்க. சிரிப்பே வரல. பாரா, வாண்டன்னு நினைச்சா பெரிய கில்லாடியா இருக்க. அண்ணே அதை விடுங்கண்ணே. இந்த அட்ரஸுக்கு போகணும், வரீங்களா? இல்ல நான் வேற வண்டி பாத்துக்கவா? பேச்செல்லாம் தெளிவா தான் இருக்கு, ஆனா வந்திருக்கிற முறை தான் சரியில்லை. வந்திருக்கிற முறை சரியில்லையா? என்ன சொல்றீங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க, கூட அப்பா அம்மாலாம் வரலையா? இல்ல அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்துட்டியா? இந்த உலகத்துல நாம தனியா தான் வரோம், தனியா தான் போக போறோம். நான் மட்டும் அதிசய பிறவியா என்ன? என்ன பாப்பா சொன்ன? அம்மா அப்பாவே இல்ல, அப்புறம் எப்படி அவங்க 2 பேர்கிட்டயும் நான் கோச்சிக்கிட்டு வர முடியும்? என்னது, அப்பா அம்மா இல்லையா? அப்ப யாரு வீட்டுக்கு போயிட்டு இருக்க? ஏன் சித்தி வீட்டுக்கு. ஆஹா, புரிஞ்சிருச்சு. நீ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்க, சர்ப்ரைஸா உன் சித்தி முன்னாடி போய் நிக்க போற, அப்படிதானே? பா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. பாப்பா சீட்டை கொடு. டேய் பச்சி கிளம்ப போகுது. பிளேட நீ போடுறியா இல்ல நான் போடவா? எதுக்குடா பிளேடெல்லாம் போட்டுக்கிட்டு? பேக்கே அடிச்சிட வேண்டியதான். நீ ஓட ரெடியா இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். போலாம் பாப்பா. அண்ணே, உண்மையிலேயே நீங்க வண்டி டிரைவர் தானான்னு சந்தேகமா இருக்கு. ஏன் பாப்பா அப்படி சொல்ற? அட பின்ன என்னென்ன, அட்ரஸ் கேட்டதும் எவ்வளோ ஆகும்னு சொல்ல வேண்டாமா? அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு கூட்டிட்டு போய்
இறங்குற இடத்துல அதிகமா பணம் கேட்டு சண்டை போடவா? ம்? 200 ஆகும் போதுமா? ம், அதுதான் அழகுண்ணே. ஏய், 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 நில்றா, ஏய், ஏய், அண்ணே. ஏய். எனக்கு அவனுங்களை பார்க்கும்போதே சந்தேகமாக இருந்துச்சுமா. நான் நினச்ச மாதிரியே 2 பேரும் களவாணி பயலுக்கு தான். பாவம் பச்சை பிள்ளைகிட்ட போய் பேக் அடிச்சுட்டு ஓடிட்டானுங்க. ஏன் பாப்பா உன் பேக் அடிச்சிட்டு போயிட்டானுங்களே, கொஞ்சம் கூட வருத்தப்படாம நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? பேச்ச மட்டும் அவ்வளோ வக்கனையா பேசுனல, கொண்டு வந்த பேக்கை கவனமா வச்சிருக்க தெரியாதா? எல்லாம் ஒன்னால தாயா. இந்த பாப்பா வந்த உடனே அட்ரஸை பார்த்துட்டு கூட்டிட்டு போயிருந்தா அந்த களவாணி பசங்க பாப்பா கிட்ட பேக் அடிச்சிருப்பானுங்களா? அண்ணே விடுங்க அண்ணே, அவங்க பேக் எடுத்துட்டு போனதுக்கு பாவம் இதோ டிரைவரை நான் என்ன பண்ணுவாரு? சரி விடுங்க அண்ணே, வாங்க நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு சில்லுன்னு ஜூஸ் குடிப்போம். ஏன் பாப்பா உன் பேக்கை அடிச்சிட்டு போயிட்டானுங்க, உள்ள என்ன வச்சிருந்தியோ? நீ வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவியோன்னு நான் அவ்வளோ பயந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஜில்லுன்னு ஜூஸ் சாப்பிடலாமான்னு கேட்குற. அண்ணே வாழ்க்கை ஒரு வட்டம், எங்க இருந்து கிளம்பணுமோ அங்க திரும்ப வந்தே ஆகணும். அவங்களே வருவாங்கண்ணே, அது வரைக்கும் நாம ஏன் சும்மா இருக்கணும்? வாங்க நாம போய் ஜூஸ் குடிப்போம். ம்.